Hello and welcome back to another episode of Formula series and you're watching me on Prep Catalyst. Yes, இன்னைக்கு வந்துட்டு நம்ம வேவ்ஸ் சாப்டருடைய ஃபார்முலா ரிவிஷன் ஒன் ஷாட் லெக்சர் பார்க்க போகிறோம். எஸ், இந்த சாப்டர் வந்துட்டு கொஞ்சம் கான்செப்ஷுவல், சரியா? அதனால் இஃப் யூ கைஸ் ஆர் வீக் இன் த கான்செப்ட், நீங்கள் வந்துட்டு ஃபார்முலா ஓரளவுக்கு நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா யூ கேன் மேனேஜ் வித் திஸ் லெக்சர், சரியா? ஓகே, நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் இது ஒன் ஷாட் மாதிரி நடத்துகிறேன். இதில் நிறைய ஃபார்முலாஸ் கிடையாது, பட் நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது விச் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அண்ட் நிறைய பிஒய்க்யூஸ் இருக்குது. தட் ஐ வில் டிஸ்கஸ், சரியா? ஸ்டேட்மெண்ட்டாக நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஓகே, இந்த லெக்சர் வந்துட்டு ஒரு 45 மினிட்ஸ் போகிற மாதிரி நான் பார்த்துக்கிறேன். ஓகேவா? எஸ், இங்கே வந்துட்டு வேவ்ஸ் ட்ரான்ஸ்ஃபர். வேவ் இஸ் அ கைண்ட் ஆஃப் டிஸ்டர்பன்ஸ், ரைட்? வேவ்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் energy and momentum, but not mass. மாஸை வந்துட்டு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வேவ்ஸால் டிரான்ஸ்மிட் பண்ண முடியாது. ட்ரான்ஸ்ஃபர் எனர்ஜி அண்ட் மொமெண்டம் பட் நாட் மாஸ், சரியா? இது ஒரு பிவைக்யூ கேட்டிருக்காங்க. திஸ் யூ கைஸ் நீட் டு ரிமெம்பர். என்ன இயர் அப்படின்னு நமக்கு தேவையில்லை, சரியா? இயர் இருந்துச்சுன்னா நான் சொல்கிறேன். திஸ் இஸ் அ பிவைக்யூ, ஓகேவா? நெக்ஸ்ட் போவோமா? நெக்ஸ்ட் வேவ் வந்துட்டு லைட் வேவ்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கலாம். லைட் வேவ்ஸ் ஆர் டிரான்ஸ்வர்ஸ் வேவ். டிடபிள்யூனா டிரான்ஸ்வர்ஸ் வேவ். சவுண்ட் வேவ்ஸ் ஆர் லாங்கிடியூனல் வேவ்ஸ். சவுண்ட் வேவ்ஸ் எப்படின்னா லாங்கிடியூனல் வேவ்ஸு, லைட் வேவ்ஸ் ஏன்னா இது டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போது ஒரு பார்ட்டிக்கிள் இருக்குது, ஆசிலேட் ஆகும், ஓகேவா? அது வந்துட்டு ஆசிலேட் ஆகும்போது மேலையும் கீழேயும் ஆசிலேட் ஆகுது. வேவ் வந்துட்டு வி வெலாசிட்டியோட அதுக்கு பர்பண்டிகுலராக ட்ராவல் பண்ணுதுங்கும்போது தட் வில் பி டிரான்ஸ்வர்ஸ் வேவ், சரியா? தட் வில் பி டிரான்ஸ்வர்ஸ் வேவ். இப்போ சவுண்ட் வேவ்ஸ் வந்துட்டு லாங்கிடியூனல் வேவ்ஸ்ன்னு சொன்னேன். அப்போ ஒரு பார்ட்டிக்கிள் இருக்குது, அது இந்த ஃபார்ம் ஆஃப் கம்ப்ரெஷன் அண்ட் ரேர்ஃப்ராக்ஷன் அது மூலிமா டிரான்ஸ்மிட் ஆகுது. அது நான் டீட்டெயிலாக வேவ்ஸ் சாப்டர் நடத்தும் போது நடத்துகிறேன், பீட்டா சீரீஸில் நடத்துகிறேன், ஓகேவா? இப்போது அது வந்துட்டு முன்னாடி பின்னாடி இப்படி நகருது. இந்த டைரக்ஷன் ஆஃப் வேவ் வந்துட்டு இப்படியே போகும். வேவ் வந்துட்டு அதே டைரக்ஷன்லேயே இருக்குது. இது பர்பண்டிகுலர், இது வந்துட்டு சேம் டைரக்ஷன், சரியா? ஸோ திஸ் கான்செப்ட் யூ கைஸ் ஷுட் ரிமெம்பர். இதுதான் வந்துட்டு லாங்கிடியூனல் வேவ்ஸ்க்கும் டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ்க்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ், சரியா? இது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் போகலாம். எஸ், இப்போ வந்துட்டு சவுண்ட் வேவ்ஸ் இது வந்துட்டு ஒரு பிவைக்யூ. இது வந்துட்டு 2006 ஏஐபிஎம்டியில் கேட்டிருக்காங்க. 2006, ஓகேவா? 2006 ஏஐபிஎம்டி, ஓகே? தட் யூ நீட் டு ரிமெம்பர். இது ஒரு கான்செப்ட். சவுண்ட் வேவ்ஸ் ஆர் லாங்கிடியூனல் வேவ்ஸ், லைட் வேவ்ஸ் ஆர் டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ். கரெக்டாக சொல்லிட்டேன். எஸ், நெக்ஸ்ட் போவோம். ஒரு வேவ்னா அதை எப்படி ஃபிசிக்ஸில் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணியிருப்போம்னு கேட்டிங்கன்னா, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒரு வேவ் வந்துட்டு நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது இருக்குது, ஓகேவா? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ சைன் ஒமேகா டி ப்ளஸ் ஆர் மைனஸ் கேஎக்ஸ், சரியா? இதில் ஏங்கிறது இப்படி தான் ஒரு வேவை நம்ம ஃபிசிக்ஸில் ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஏங்கிறது லெட் அஸ் சே as ஆம்ப்ளிடியூட் ஆஃப் த வேவ், சரியா? இப்படி ஒரு வேவ் இருக்குன்னா இதில் இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இதுதான் we say it as ஆம்ப்ளிடியூட், சரியா? இதுதான் வந்துட்டு ஆம்ப்ளிடியூடுன்னு நம்ம சொல்கிறோம், ஓகே? இப்போது இந்த கேவை பார்ப்போம். கேங்கிறது வேவ் நம்பர், சரியா? நெக்ஸ்ட்டு எக்ஸுங்கிறது டைரக்ஷன் ஆஃப் ப்ரொபகேஷன் ஆஃப் வேவ், டைரக்ஷன், ஓகேவா? இதில் ஒரு விஷயம் இருக்குது. கேங்கிறது 2π/λ. லாம்டாங்கிறது வேவ் லென்த்து, சரியா? லாம்டாங்கிறது வேவ் லென்த்து. கே வந்துட்டு 2π/λன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் போவோம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ சைன் ஒமேகா டி ப்ளஸ் ஆர் மைனஸ் கேஎக்ஸ்ன்னு சொல்லிட்டோம். இப்போ ஆம்ப்ளிடியூடு வேவ் நம்பர் சொல்லிட்டோம். நெக்ஸ்ட்டு வேவோடைய வெலாசிட்டி பற்றி பார்க்கணும். அதுக்கு முன்னாடி டைரக்ஷன் ஆஃப் ப்ரொபகேஷன் அதுக்கு பற்றி நான் ஒரு கான்செப்ட் சொல்ல வேண்டியது இருக்குது. ஒரு நோட்டுன்னு எழுதிக்கோங்க இந்த இடத்துல, சரியா? இப்போது இந்த டேர்ம் இருக்கு இல்லையா, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ சைனுக்கு அப்புறம் இருக்கிற டேர்ம் ஏ சைனுன்னு இருக்கிறதுக்கு அப்புறம் ஒரு டேர்ம் இருக்கு இல்லையா, அதில் ப்ளஸ் ஆர் மைனஸ்ன்னு நான் கொடுத்துருக்கேன்ல, அது ஏன் கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம். இங்கே ஒமேகா டி
ஒமேகா டி ப்ளஸ் கேஎக்ஸ்ன்னு இருக்குன்னு வச்சுக்கலாம். அது வந்துட்டு பாசிட்டிவ் எக்ஸ் டைரெக்ஷனில் ட்ராவல் பண்ணும். ஒமேகா டி மைனஸ் கேஎக்ஸ்ன்னு இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகே, அப்படின்னா அது நெகட்டிவ் எக்ஸில் ட்ராவல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தப்பு. சரியா? தட் யூ கைஸ் ஷுட் லேர்ன். இங்கே வந்துட்டு ஒமேகா டி ப்ளஸ் கேஎக்ஸ்ன்னு இருந்துச்சுன்னா அது நெகட்டிவ் எக்ஸ் டைரெக்ஷனில் ட்ராவல் பண்ணும். ஒமேகா டி மைனஸ் கேஎக்ஸ்ன்னு இருந்துச்சுன்னா அது பாசிட்டிவ் எக்ஸ் டைரெக்ஷனில் ட்ராவல் பண்ணும். மைனஸ் ஒமேகா டி மைனஸ் கேஎக்ஸுங்கிற அப்படி இருந்துச்சுன்னா அது வந்துட்டு மைனஸ் எக்ஸ் டைரெக்ஷனில் ட்ராவல் பண்ணும். கேஎக்ஸ் மைனஸ் ஒமேகா டி அப்படி இருந்துச்சுன்னா தட் வில் ட்ராவல் இன் பாசிட்டிவ் எக்ஸ் டைரெக்ஷன். சரியா? அதுதான் இங்கே நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். இந்த நோட் பாயிண்ட் யூ ஷுட் ரிமெம்பர். வேவோட டைரெக்டாக இந்த கொஸ்டின் கேட்க முடியும். ஜஸ்ட் ஈக்குவேஷனை வச்சுக்கிட்டு எந்த சைடு வேவ் ப்ரொபகேட் ஆகுதுன்னு கேட்பாங்க. திஸ் யூ கைஸ் லேர்ன் இட். சரியா? ஒமேகா டி ப்ளஸ் கேஎக்ஸ் மைனஸ் எக்ஸ் டைரெக்ஷன். ஓகே, ஒமேகா டி மைனஸ் கேஎக்ஸ் ப்ளஸ் டைரெக்ஷன், மைனஸ் ஒமேகா டி மைனஸ் கேஎக்ஸ்னால் அது மைனஸ் டைரெக்ஷன், மைனஸ் எக்ஸ் டைரெக்ஷன், கேஎக்ஸ் மைனஸ் ஒமேகா டி ப்ளஸ் எக்ஸ் டைரெக்ஷன். ஓகேவா? திஸ் யூ கைஸ் நீட் டு ரிமெம்பர். ஓகே, நெக்ஸ்ட் போவோமா? நெக்ஸ்ட் போவோம். எஸ், இப்போது வெலாசிட்டி ஆஃப் வேவுக்கு வருவோம். வெலாசிட்டி ஆஃப் வேவோடைய வெலாசிட்டி எப்படி நம்ம கேல்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தா இந்த ஈக்குவேஷன்லேருந்து கேல்குலேட் பண்ணுவோமே. v இஸ் ஈக்குவல் டு ஒமேகா பை கே. இப்படி ஒரு ஃபார்முலா நான் தரேன். திஸ் யூ கைஸ் நீட் டு ரிமெம்பர். இன்னொரு ஃபார்முலா டிரைவ் பண்ணுவோமா? ஓகே, இப்போது v இஸ் ஈக்குவல் டு ஒமேகா பை கேன்னு சொல்லிட்டோம். ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 2πfன்னு சொல்லி ஒரு ஃபார்முலா இருக்குது. நானே இதுக்கு முன்னாடி ஃபார்முலா சீரீஸில் நடத்தியிருக்கேன். சரியா? அது தெரியலனாலும் பரவாயில்ல. ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 2πfன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. 2π இன்ட்டு ஃப்ரீக்வன்சி. ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 2π பை டீன்னு கூட ஒரு ஃபார்முலா இருக்குது. இது ரெண்டும் இந்த லெசனுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு ஃபார்முலா. இஃப் யூ கைஸ் டோன்ட் நோ, ஜஸ்ட் டூ இட். ஜஸ்ட் டூ ரிமெம்பர் திஸ். சரியா? இப்படி ஒரு ஃபார்முலா இருக்குடா. v இஸ் ஈக்குவல் டு ஒமேகா பை கேங்கிறத நம்ம 2πf பை 2π பை லாம்டா இங்கே தானே சொன்னேன். இப்போ கேக்கு ஃபார்முலா கொடுத்தேன் 2π பை லாம்டான்னு, அதை எடுத்து இங்கே எழுதியிருக்கோம். 2π கேன்சல் ஆயிரும், விச் இம்ப்ளைஸ் தட் v இஸ் ஈக்குவல் டு எஃப் லாம்டா அப்படின்னு ஒரு ஃபார்முலா நம்ம டிரைவ் பண்ணியிருக்கோம். இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இதே EM வேவ்ஸில் எடுத்துக்கிட்டோன்னா c is equal to f lambda. EM waves, because EM waves travels with the speed of light. cங்கிறது என்ன? cங்கிறது 3 into 10 power 8 meter per second. Okay, this you guys need to remember. c is equal to f lambda. fங்கிறது frequency, lambdaங்கிறது wavelength. சரியா? இப்போது வெலாசிட்டியை நம்ம பார்த்துட்டோம். இது வந்துட்டு வெலாசிட்டி ஆஃப் வேவ்னு எழுதிடுறேன். இதில் வேறு பிரச்சனை உண்டா? வெலாசிட்டி ஆஃப் பார்ட்டிக்கிள், வெலாசிட்டி ஆஃப் வேவ் அப்படின்னு சொல்லி பிரச்சனை வரும். இப்போது வெலாசிட்டி ஆஃப் பார்ட்டிக்கிள் நம்ம பார்த்தோன்னா வெலாசிட்டி ஆஃப் பார்ட்டிக்கிள்னு வச்சுக்கோங்க. ஏன்னா மறைக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஜூம் அவுட் பண்ணிட்டேன். எஸ், இப்போது வெலாசிட்டி ஆஃப் பார்ட்டிக்கிள்னு வச்சுக்கோங்க பசங்களா. வெலாசிட்டி ஆஃப் பார்ட்டிக்கிள் நம்ம பார்த்துருக்கோம். வெலாசிட்டி ஆஃப் பார்ட்டிக்கிள் என்ன? v is equal to plus or minus omega under root a square minus x square. இப்படி ஒரு ஃபார்முலா பார்த்தோமாடா? எஸ், இது பார்த்துருக்கோம். இது நார்மல் வெலாசிட்டி ஆஃப் பார்ட்டிக்கிள் SHMல இருக்குது. v is equal to என்னது மேக்ஸிமம் எழுதுமா? மேக்ஸிமம் வெலாசிட்டி, மேக்ஸிமம் பார்ட்டிக்கிள் வெலாசிட்டி Vmax is equal to omega a. கரெக்டா? Vmax is equal to omega a, maximum particle velocity omega a. இதில் ஒரு கேஸ் தரேன் because it is asked in the previous year question. So you guys need to remember something. Note, write it as a note. When Vp max, அதாவது maximum particle velocity is equal to VW velocity of wave அப்படின்னு நமக்கு கொடுத்துட்டாங்கன்னா ஒமேகா ஏ வில் பி ஈக்குவல் டு ஒமேகா பை கே வரும்லடா. இப்போ ஒமேகா கேன்சல் ஆயிரும். ஏ இஸ் ஈக்குவல் டு 1 பை கேன்னு வரும். அப்போது விச் இம்ப்ளைஸ் தட் ஏ இஸ் ஈக்குவல் டு 2π பை லாம்டா மேலே வரும். லாம்டா பை 2π வருமா? இப்போது வேவ் லென்த் என்னன்னு கேட்டிருக்காங்க. 2π a. சரியா? இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின். இது நான் டேரெக்டாக இங்கேயே உங்களுக்கு கான்செப்டாக நடத்திட்டேன். ஸோ யூ கைஸ் நீட் நாட் ஃபேஸ் எனி டிஃபிகல்ட்டி. இது ஏஐபிஎம்டி
2006 கேட்டிருக்காங்க இந்த கொஷின். ஸோ யூ கைஸ் நீட் டு ரிமெம்பர். இது ஒன்று. நெக்ஸ்ட்டு 2 கொஷின் அதே இயர்லேயே கேட்டிருக்காங்கடா. இது இன்னொரு வருஷமும் கேட்டிருக்காங்க, 2010லையும் கேட்டிருக்காங்க. ஏன்னா அங்கேயே 2006 எழுதிட்டோம்ல, சரி இங்கே 2010 எழுதுவோம். ஃப்ளூக்கெல்லாம் இல்லைடா, ரியலாக இந்த இயரில் கேட்டிருக்காங்க. யூ கேன் செக் த கொஷின் பேப்பர். சரியா? AIPMT 2010 கேட்டிருக்காங்க இந்த கொஷின். ஸோ யூ கைஸ் நீட் டு ரிமெம்பர் திஸ். இந்த கான்செப்ட் படிச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் போவோமா? இப்போது வேவுக்கும் பார்ட்டிக்கிளுக்கும் ஒரு ரிலேஷன் இருக்குடா. இப்போ ஒரு வேவ் இருக்குது இப்படி. சரியா? வேவ் இருக்குது. வேவ் இப்படி ட்ராவல் பண்ணுதுன்னு வச்சுக்கலாம். வேவ் இப்படி ட்ராவல் பண்ணுது. ஓகே, வேவ் இப்படி ட்ராவல் பண்ணும்போது வேவ் அண்ட் பார்ட்டிக்கிள், வேவ் அண்ட் பார்ட்டிக்கிள், வேவ் அண்ட் பார்ட்டிக்கிள், சாரி ஏன் இப்படி ஆகுதுன்னு தெரியல. எஸ், வேவ் அண்ட் பார்ட்டிக்கிள் ஆர் ஆப்போசிட். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இட் ஹேஸ் அ டெரிவேஷன் பட் ஐ டோன்ட் டூ இட் ஹியர். சரியா? இது ஃபார்முலா சீரீஸ், அதனால் இந்த இதில் அது இருக்காது. நான் பீட்டா சீரீஸில் நடத்துகிறேன் கண்டிப்பாக. சரியா? இப்போது வேவ்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, வேவ் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஆப்போசிட்டாக தான் நமக்கு பார்ட்டிக்கிளோட மோஷன் இருக்கும். இப்போது வேவ் வந்துட்டு இந்த இடத்துல வேவ் வந்துட்டு மேலே போயிட்டுருக்கு. கரெக்டாக? அப்போது பார்ட்டிக்கிள் கீழே போகும். இந்த இடத்துல இந்த பீக் வந்தோடனே வேவ் கீழே போக ஆரம்பிச்சிருச்சு. பார்ட்டிக்கிள் வில் பி கோயிங் அப். வேவ் கீழே போகலான்னு சொன்னிச்சுன்னா பார்ட்டிக்கிள் மேலே போகலான்னு சொல்லும். சரியா? அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவும் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. ஸோ யூ கைஸ் நீட் டு ரிமெம்பர். இந்த பீக்லடா பசங்களா வேவ்ஸ் வந்துட்டு மேலே போகலான்னு சொல்லுது. வேவ் வந்துட்டு மேலே போகலான்னு சொல்லுது. பார்ட்டிக்கிள் கீழே போகலான்னு சொல்லும். சரியா? அப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிகாஸ் ஸ்லோப்புன்னெலாம் நிறைய கதை இருக்குது அதில். தட் இங்கே நமக்கு தேவையில்ல. நமக்கு கொஸ்டினை வந்துட்டு சால்வ் பண்ண தெரிஞ்சால் போதும். வி ஆர் நாட் டூயிங் PhD இன் ஃபிசிக்ஸ். சரியா? ஓகே, இது ஒரு கான்செப்ட். வேவ் வந்துட்டு மேலே போச்சுன்னா பார்ட்டிக்கிள் கீழே போகும். ஓகே, தட் யூ கைஸ் நீட் டு ரிமெம்பர். டப்பா கூட கொடுத்துருந்தா படிச்சிருங்க, அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ என்ன நான் சொல்லணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா, என்ன நான் இப்போ சொல்கிறது அப்படின்னு பார்த்தா, ஒரு ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் கதைக்கு போவோம். ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் ஃபைங்கிறது ஃபேஸ் டிஃபரன்ஸ்னு எல்லாத்துக்கும் தெரியுமா? ஃபேஸ் டிஃபரன்ஸ்னு தெரியுமா? டெல்டா ஃபை இஸ் ஃபேஸ் டிஃபரன்ஸ்னால் ஒன்றும் கிடையாது. நம்ம 2 ஃபார்முலா தான். பார்ட்டிக்கிளுக்கு நடுவில் ஃபேஸ் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபேஸ் டிஃபரன்ஸ் ஃபை இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஃபை இஸ் ஈக்குவல் டு 2 பார்ட்டிக்கிளுக்கு நடுவில் பாத் டிஃபரன்ஸ் இருக்குது அப்படின்னா கே டெல்டா எக்ஸு. டெல்டா எக்ஸுங்கிறது பாத் டிஃபரன்ஸ் பிடின்னு எழுதுகிறேன். ஓகேவா? இப்போது டெல்டா ஃபை ஃபேஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் பார்ட்டிக்கிள் ஹேவிங் டைம் டிஃபரன்ஸ். ஒமேகா டெல்டா டி இது டைம் டிஃபரன்ஸ். சரியா? டைம் டிஃபரன்ஸ் டிடி பிடி. ஓகே, இதை இன்னொரு வகையாக எழுதலாம்ல. கேக்கு 2π/λ இன்ட்டு டெல்டா எக்ஸ்ன்னு நான் ஒரு ஃபார்முலா கொடுத்தேன். டெல்டா எக்ஸுங்கிறது என்னன்னு தெரியும், x2 - x1. டெல்டா டிங்கிறது t2 - t1. ஸோ தே கேன் ஆஸ்க். சரியா? ஒமேகாவுக்கு 2π/tன்னு ஒரு ஃபார்முலா கொடுத்தேன். டெல்டா டி எழுத முடியுமா? ஸோ திஸ் யூ கைஸ் நீட் டு ரிமெம்பர். தட்ஸ் ஆல். இப்போ நம்ம ஃபேஸ் டிஃபரன்ஸ் பார்த்தாச்சு. இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? தே கேன் ஆஸ்க். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் போவோமா? வெலாசிட்டி இன் கேஸ் ஆஃப் ஸ்ட்ரிங் பார்ப்போம். வெலாசிட்டி இன் ஸ்ட்ரிங், வெலாசிட்டி ஆஃப் வேவ் இன் ஸ்ட்ரிங். ஐயோ, வெலாசிட்டி ஆஃப் வேவ் இன் ஸ்ட்ரிங்னு எழுதணுமா? சலுப்பாக இருக்கா பசங்களா? எஸ், வெலாசிட்டி ஆஃப் வேவ் இன் கேஸ் ஆஃப் ஸ்ட்ரிங்குடா. ஸ்ட்ரிங் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இது ஒரு ரிஜிட் சப்போர்ட்டுன்னு வச்சுக்கோங்க. இப்படி இன்னொரு ரிஜிட் சப்போர்ட் இருக்குது. அதுக்கு நடுவில் நம்ம ஒரு ஸ்ட்ரிங்கை வந்துட்டு ஷேக் பண்ணி விடுறோம். ஓகேவா? இப்போது வெலாசிட்டி வில் பி ஈக்குவல் டு அண்டர் ரூட் t/μ. சரியா? அண்டர் ரூட் t/μடா. அப்போது வெலாசிட்டி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு t. தென் v1/v2 will be equal to t1/t2. என்ன நடக்குது?
v1 by v2 will be equal to under root of t1 by t2. சரியா பசங்களா, புரிஞ்சிடுச்சா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, மியூங்கிறது என்ன அப்படின்னா லீனியர் டென்சிட்டி, மாஸ் பை லென்த்து. சரியா, எவ்வளோ மாஸ் இருக்கோ அதை லென்த்தால் டிவைட் பண்ணோன்னா வி கெட் லீனியர் டென்சிட்டி ஹியர். சரியா, மியூங்கிறது லீனியர் டென்சிட்டி. எல் லென்த்துக்கு ஸ்ட்ரிங் இருக்குது, எம் மாஸுக்கு ஸ்ட்ரிங் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ யூ கைஸ் கேன் டூ இட். இங்கே ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்கேன் இல்லையா, இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. சரியா, இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். லீனியர் டென்சிட்டி சொல்லியாச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ நான் ஒரு கொஷின் சொல்கிறேன். இந்த T1 by T2வில் ஒரு கான்செப்ட், சின்ன கான்செப்ட். எஸ், இப்படி ஒரு சப்போர்ட் இருக்குது பசங்களா, இது ஒரு சப்போர்ட்டா? வெயிட் சப்போர்ட்டை வந்து எஸ், இப்படி ஒரு ராட் நமக்கு இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இது ஒரு திக்கான ராடுடா. ஓகேவா, இது வந்துட்டு ஒரு திக்கான ராடுன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. இது ஒரு ராடு. ஓகேவா, எஸ். இங்கே வந்துட்டு நம்ம ஒரு மாஸை வந்துட்டு இது பண்ணியிருக்கோம். இது திக்கான ராடு கூட இல்லை, திக்கான ஒரு த்ரெட்டுன்னு வச்சுக்கலாம். சரியா, திக்கான ஒரு த்ரெட்டு. இது ஒரு M1 மாஸ். இந்த த்ரெட்டுக்கு கொஞ்சம் மாஸ் இருக்குது, M2 மாஸ் இந்த த்ரெட்டுக்கு இருக்குது. சரியா, இந்த இடத்துல வெலாசிட்டின்னு பார்த்தோன்னா பசங்களா V1ன்னு வச்சுக்கிறோம். இந்த இடத்துல ஒரு ஷேக் பண்ணுறோம்ப்பா, ஒரு பம்ப் ஃபார்ம் ஆகுது, ஒரு பம்ப் இப்படி ஃபார்ம் ஆகுது. அதாவது பம்ப்னா ஒரு வேவ் நமக்கு க்ரியேட் ஆகுது. இந்த வேவ் மேலே போகணும்ல, ஸோ வி ஆர் டூயிங் வித் தட். இப்போது இந்த இடத்துல அந்த வேவோட வெலாசிட்டி V1. எந்த இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல V1ன்னு வச்சுக்கிறோம். இந்த இடத்துல வி கோ ஃபார் V2. ஓகே, இப்போ நான் என்ன சொன்னேன், v1 by v2 will be equal to under root of t1 by t2ன்னு சொன்னேன்னா ஸோ இதை நம்ம மாற்றி கூட எழுதலாம், அது தேவையில்லை. இங்கே பாருங்கள், இப்போது v1 by v2 equal to t1 by t2. இந்த இடத்துல டென்ஷன் t1 பசங்களா, இந்த இடத்துல டென்ஷன் t2. இங்கே v1 by v2, இங்கே கீழே என்னப்பா டென்ஷனு, மாஸ்க்கு உண்டான டென்ஷன் இருக்கும். ஓகே, மாஸ்க்கு உண்டான டென்ஷன் இங்கே M1ன்னு இருக்குமா. மேலேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 டென்ஷன் இருக்கும். இங்கே 2 டென்ஷன் மீன்ஸ் 2 மாஸோட டென்ஷன். இங்கே ஒரு M1, இந்த டென்ஷன் இந்த த்ரெட்டோட மாஸ் இருக்குல்ல, அது M2ன்னு நான் சொன்னேன்ல. ஸோ டென்ஷன் வில் பி அங்கே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா M1 + M2 இருக்கும். இது ஒரு ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்டாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த கான்செப்ட் அப்ளை பண்ணி புரிஞ்சுக்கோங்க. இங்கே இது வந்துட்டு ஃபேஸ் டூ 2016 கேட்டிருக்காங்க நீட் எக்ஸாம் இது. சரியா, ஃபேஸ் 2 2016 நீட் எக்ஸாம். ஓகே, எஸ், இந்த கான்செப்ட் அங்கே கேட்டிருக்காங்க. ஸோ யூ கைஸ் நீட் டு ரிமெம்பர் திஸ். சரியா, எந்த வெலாசிட்டி கேட்குறாங்கன்னு பார்த்து ரேஷியோ கரெக்டாக போடுங்க பசங்களா. சரியா, எங்கே V1 கொடுத்துருக்காங்க, எங்கே V2 கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சரியா, எஸ். இப்போ V1 V2 இந்த வெலாசிட்டி கதையை முடிச்சிட்டோம். எஸ், இப்போ வந்துட்டு ஒரு ராடு இருக்குடா, ஒரு ராடு இருக்கு. ஓகே, இது ராடு மாதிரி இருக்கா. எஸ், இப்போ இதுக்கு ஒரு 6 ரேடியஸ் இருக்கும். கரெக்டாக, இதுக்கு ஒரு 6 ரேடியஸ் இருக்கும். இப்போது இதனோட வெலாசிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா T/μன்னு போட்டோம்ல, அது மாதிரி T/π r² into rho. So you guys should remember this. ஓகேவா, velocity is inversely proportional to density of the rod ன்னு நம்ம இங்கேருந்து சொல்ல முடியும். சரியா, நெக்ஸ்ட் போவோமா. டென்ஷன் இன் ராடு முடிச்சாச்சு. எஸ், ஒரே நிமிஷம். let me recollect something. Yes, intensity போவோமா. நெக்ஸ்ட்டு இன்டென்சிட்டி. தண்ணி எடுத்துகிட்டு வரல, எனக்கு தண்ணி தாக்கமாக இருக்குது. எஸ், இப்போ இன்டென்சிட்டின்னு எடுத்துக்கிட்டோன்னா இன்டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு 2π² a² f² rho into v. சரியா, இது ஒரு ஃபார்முலா. பட் யூ கைஸ் அது உங்களோட இஷ்டம், ஞாபகம் வச்சுக்கிறதும் உங்கள் இஷ்டம். சரியா, இப்போது நான் சொல்கிறதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டு, இங்கே இதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே இம்பார்ட்டண்ட்டு.
ஸோ I is directly proportional to a square. சரியா, இதிலேருந்து நம்ம என்னப்பா சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா I1 by I2 will be equal to a1 by a2 a1 by a2 the whole square. சரியா, இப்படி நம்ம சொல்ல முடியுமா? இது இம்பார்ட்டண்ட்டு. நெக்ஸ்ட்டு இப்போ a1 by a1 by a2 is equal to under root I1 by I2 வருமா? அதே ஃபார்முலா தான் நம்ம இங்கே கொஞ்சம் மாற்றி எழுதியிருக்கோம். ஸோ யூ கைஸ் ரிமெம்பர் திஸ் 2. சரியா, இப்போது நம்ம நெக்ஸ்ட் ஒன் போவோம். இப்போது பாயிண்ட் சோர்ஸுக்கு இன்டென்சிட்டி ஆஃப் பாயிண்ட் சோர்ஸுக்கு இன்டென்சிட்டி எப்படி இருக்கும்? எல்லா லெசன்லேயும் நான் சொல்லிட்டுருக்கேன். ஸோ யூ கைஸ் நீட் டு ரிமெம்பர் திஸ். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக, அதனால தான் எல்லா லெசன்லேயும் வரும்போதெல்லாம் நான் சொல்லிடுறேன். பாயிண்ட் சோர்ஸுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர். இப்படி ஒரு சோர்ஸ் இருக்குது, லைட் எமிட் பண்ணிட்டே இருக்குன்னா நம்ம இந்த இடத்துல பி பாயிண்டில் வெலாசிட்டி இன்டென்சிட்டியை செக் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். திஸ் யூ கைஸ் நீட் டு ரிமெம்பர் I1 by I2 will be equal to இந்த ஆர் டிஸ்டன்ஸ் இது R1 by R2 the R2 by R1 the whole square, R2 by R1 the whole square because inversely proportional. சரியா, இது ஒரு பாயிண்ட். திஸ் யூ கைஸ் நீட் டு ரிமெம்பர். இதே லீனியர் சோர்ஸுக்குடா இன்டென்சிட்டி ஆஃப் லீனியர் சோர்ஸ் என்ன வரும்? லீனியர் சோர்ஸுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா I1 by I2 will be equal to R1 by R2 by R1 R2 by R1. ஸ்கொயர் ஃபங்க்ஷன் மட்டும் இங்கே வராது, நான் அதையும் எழுதிட்டேன். I is inversely proportional to ஒன்லி ஆர், அது ஆர் ஸ்கொயர், இது ஆர். லீனியர் சோர்ஸ்னால் டேரெக்டாக இப்படி ஒரு லைட் சோர்ஸ், இது ஃபுல்லு லைட் சோர்ஸ்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இப்படி நமக்கு லைட்டு போகும். சரியா, அதுதான் நான் இங்கே சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இப்போ ஐமேக்ஸ் ஐமின்க்கு வருவோம். ஐமேக்ஸ் ஐமின் intensity maximum which occurs in constructive interference. சரியா, intensity minimum occurs in destructive interference. இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா under root I1 plus I2 the whole square. சரியா, இப்போ இதை பார்த்தீங்கன்னா under root I1 minus I2 the whole square. இது Imax Imin குண்டான ஃபார்முலா. they can ask the ratio of Imax and Imin, அது கேட்க முடியும். சரியா, Imax and Imin ரேஷியோ என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா Imax by Imin intensity maximum by intensity minimum. இப்போ தானே மேலே எழுதியிருக்கேன், அதே இங்கே எழுதிக்கோங்க. this is a PYQ. எல்லா PYQவில் இருக்கிறதெல்லாம் நான் சொல்லிட்டேன். ஸோ யூ கைஸ் ஒன்லி ஹாவ் த டியூட்டி டு லேர்ன். சரியா, இப்படி நம்ம போட்டுக்கலாம். ஓகே, ஹோல் ஸ்கொயர்னு கூட போட்டுக்கலாம், இல்லைனா தனித்தனியாக கூட யூ கைஸ் புட் இட் டவுன். இப்படி போட்டுக்கோங்களா. இது ஒரு PYQ ஸ்டார் போடுறேன். ஓகே, ஸோ இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இன்னொரு இது நான் இங்கே சொல்லணும். இப்போது இது அண்டர் ரூட் ஆஃப் I1 + I2 அண்டர் ரூட் I1 + அண்டர் ரூட் I2 த ஹோல் ஸ்கொயர் இருக்குல்ல, இதை எப்படி பிரிக்கணும்னா A + B த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் பிரிக்கணும். அப்போ A² + B² + 2AB அப்படி அந்த ஃபார்மில் நம்ம பிரிக்கணும். அதை எழுதி பாருங்கள். தட் யூ கைஸ் நோட் இட் டவுன். சரியா, இந்த ஃபார்மில் தான் இதை பிரிக்கணும். ஒன்லி அதை மட்டும் ஸ்கொயர் பண்ணி போடக்கூடாது. அது நீங்கள் நோட்டாக எழுதிக்கோங்க. நான் ஆனால் எக்ஸ்பிளைன் பண்ணி இப்போ எழுத மாட்டேன். சரியா, அது டைம் ஆகும். எஸ், இப்போ Imax by Imin இன்னொரு ஃபார்ம் தரேன். Imax by Iminக்கு வெயிட் A1 + A2 த ஹோல் ஸ்கொயர். இது ரேர் கேஸில் கேட்பாங்க. ஸோ யூ கைஸ் நீட் டு ரிமெம்பர் A1 - A2. இப்படி கேட்டாலும் யூ கைஸ் ஹாவ் டு ஆன்சர். ஓகேவா, நெக்ஸ்ட் போவோமா? ஸ்டேஷ்னரி வேவ்ஸ் கான்செப்ட்டுக்கு வந்துட்டோம்டா. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. ஸ்டேஷ்னரி வேவ்ஸ்னு எடுத்துக்கிட்டோன்னா 28 மினிட்ஸ் இருக்கா. ஸ்டேஷ்னரி வேவ்ஸ்னால் அது வந்துட்டு சேம் ஆம்ப்ளிடியூட் இருக்கும், பட் தே வில் ட்ராவல் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். ஒரு ஸ்டேஷ்னரி வேவை ஈக்குவேஷன் வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா x = 2a sin ωt cos kx இல்லைனா 2a sin kx cos ωt. இப்படி தான் ஸ்டாண்டிங் வேவ்ஸுடைய
ஃபார்முலா ஐ மீன் ஸ்டாண்டிங் வேவை இப்படி தான் ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க சரியா. ரெண்டு வேவை கம்பைன் பண்ணி ஒரு ஸ்டாண்டிங் வேவை ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க. அது ஆக்சுவலாக ஸ்டாண்டிங் கிடையாது, ரெண்டுமே ஆப்போசிட் டைரெக்ஷனில் ட்ராவல் பண்ணும்போது நமக்கு அது ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி தெரியும், ஸ்டேஷ்னரியாக இருக்கிற மாதிரி தெரியும். பட் தே ஆர் ஆக்சுவலி நாட் ஸ்டேஷ்னரி, ஆக்சுவலி நாட் ஸ்டேஷ்னரி சரியா. அதுதான் நம்ம இங்கே ஞாபகம் வச்சுக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்டு. அதுதான் ஈக்குவல் ஃப்ரீக்வன்சி அண்ட் ஆப்போசிட் இன் நேச்சர், அதுதான் சொன்னேன். நெக்ஸ்ட் போவோமா. எஸ், இப்போ ஸ்டேஷ்னரி வேவ்ஸில் எல்லா பார்ட்டிக்கிளும் நமக்கு ஆசிலேட் ஆகிட்டே இருக்கும். பட் எல்லா இதுலேயும் ஒரு எக்ஸப்ஷன் அது மாதிரி இருக்கும்ல, தட் ஐ நீட் டு எக்ஸ்பிளைன். ஸ்ட்ரெயிட்டாக வந்துச்சுன்னா பரவாயில்ல. ஓகே, இப்படி ஒரு வேவ் இருக்குடா பசங்களா. இங்கே வந்துட்டு நமக்கு ஒரு பாயிண்ட் இருக்குது. இந்த பாயிண்ட்டு இல்லைனா இந்த பாயிண்ட் எடுத்துக்கோங்க. இப்படி ஒரு பாயிண்ட் இருக்குடா. இந்த பாயிண்ட் பேர் நோடு, இது பேர் ஆன்டி நோடு. இது நோடு, இது ஆன்டி நோடு. Particle which is having maximum amplitude is called antinode. Particle which is having minimum amplitude is called node. சரியா. இப்போ ஒரு நோடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த டிஸ்டன்ஸ், டோட்டல் டிஸ்டன்ஸ் நமக்கு ஒரு வேவ் லென்த்து கரெக்டாக. இது ஒரு லாம்டா ஓகேவா. இப்போது ஒரு நோடுக்கும் இது அடுத்த நோடு இல்லையா, எஸ் இது நோடு, இதுவும் நோடு, இது ஆன்டி நோடு ஓகே. ஸோ இது ஏஎன் எழுதிடுறப்போ, ஏன் கன்ஃபியூஷன், இதுவும் நோடு ஓகே. ஸோ ஒரு நோடுக்கும் இன்னொரு நோடுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ், நோடுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் நமக்கு λ/2 கரெக்டா. இப்போது ஒரு ஆன்டி நோடுக்கும் ஒரு நோடுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் λ/2 சரியா. இப்போது ஒரு நோடுக்கும் ஒரே நிமிஷம், ஒரு நோடுக்கும் இன்னொரு நோடுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் λ/2ன்னு சொன்னேன். ஒரு நோடுக்கும் ஒரு ஆன்டி நோடுக்கும் அதில் இன்னும் பாதி டிஸ்டன்ஸ், ஸோ λ/4 பசங்களா, நல்லா கவனிச்சுக்கோங்க, λ/4 ஓகே. இப்போது ஒரு நோடுக்கும் ஒரு ஆன்டி நோடுக்கும் நடுவில் நமக்கு λ/4 இருக்குது. ஒரு ஆன்டி நோடுக்கும் இன்னொரு ஆன்டி நோடுக்கும் நடுவில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, அதுவும் λ/2 தான் இருக்கும் ஓகே. டிஸ்டன்ஸ் பிட்வீன் எழுதியே இருந்தா ஏன்டா பிரச்சனை. டிஸ்டன்ஸ் பிட்வீன் நோடு அண்டு நோடு, ரெண்டு நோடுக்கும் நடுவில் λ/2 தாண்டா டிஸ்டன்ஸாக இருக்கும். இது ஏன் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன்னா, they can ask in statement சரியா. டிஸ்டன்ஸ் பிட்வீன் நோட் அண்ட் ஆன்டி நோடு, நோடுக்கும் ஆன்டி நோடுக்கும் λ/4 இருக்குன்னு நான் சொன்னேன் ஓகேவா. லாம்டாங்கிறது வேவ் லென்த்து தெரியும்ல. எஸ், டிஸ்டன்ஸ் பிட்வீன் நோட் அண்ட் ஆன்டி நோட், டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஆன்டி நோட் அண்ட் ஆன்டி நோட், ரெண்டு ஆன்டி நோடுக்கும் நடுவில் எவ்வளோ λ/2 இருக்கும் சரியா. இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா. திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் திங். இது ஸ்டேட்மெண்ட்டில் கேட்க முடியும். ஸ்டேட்மெண்ட்டு கூட நான் எழுதிட்டேன். எஸ் ஓகே. நெக்ஸ்ட் போவோம். எஸ், ஸ்டேட்மெண்ட் they can ask this ஓகேவா. நெக்ஸ்ட்டு, இப்போ ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது. ஒரு சைடு மட்டும் நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோம். திஸ் வில் ஆக்ட் as நோடு, திஸ் வில் ஆக்ட் as ஆன்டி நோடு சரியா. இப்போ ரெண்டு சைடுமே நம்ம அட்டாச் பண்ணிட்டோம்னா ரெண்டு இதுமே நமக்கு நோடாக வேலை செய்யும் ஓகேவா. இப்போது ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது. இதை நம்ம ட்ரிகர் பண்ண முடியும்ல. ட்ரிகர்னால் எப்படி கிட்டாரை வந்துட்டு நம்ம ப்ளக்ட்ரம் வச்சு ப்ளக் பண்ணுறோமோ அது மாதிரி நம்ம அதை ப்ளக் பண்ணுறோம் ஓகே. ப்ளக் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும் இப்படின்னு பார்த்தா, ஒரு செக்மெண்ட்டில் இது ஒரு செக்மெண்ட்டாக, இந்த செக்மெண்ட்டில் இது வந்துட்டு வைப்ரேட் ஆகும்போது நீங்களே பார்த்துருப்பீங்க, ஜின்னு வைப்ரேட் ஆகும்ல, அப்படி இதில் வைப்ரேட் ஆகுது. இது ஒரு செக்மெண்ட்டாக. இங்கே நான் சொல்லக்கூடியது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டஃப். ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி ஈக்குவல் டு v/2L √T/μ சரியா. √T/μ ஓகே. இல்லைனா வெயிட், v/2L அப்படின்னு ஒரு ஸ்டஃப் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, இல்லை இதுக்கு டப்பா வேண்டாம்.
எஸ். இப்போ இதே இன்னொரு ஃபார்மில் நம்ம எழுத முடியும். 1/2L √T/μ. ஏன்னா ஸ்ட்ரிங்கில் நான் சொல்லியிருக்கேன் டென்ஷன் பை லீனியர் மாஸ், லீனியர் டென்சிட்டி அதுதான் நான் சொல்லணும்னு நினச்சது. இங்கே 1/2L √T/μ. டீங்கிறது டென்ஷன், மியூங்கிறது லீனியர் டென்சிட்டி. ஓகேவா? இப்போது நான் என்ன சொல்லணும் அப்படின்னா, நம்பர் ஆஃப் செக்மெண்ட்ஸ் n செக்மெண்ட்ஸில் அது ஆசிலேட் ஆகும்போது நமக்கு n ஹார்மோனிக். இப்போது ஸ்ட்ரிங் இஸ் ஆசிலேட்டிங் இன் 1 செக்மெண்ட் அப்படின்னா அது வந்துட்டு ஃபஸ்ட்டு ஹார்மோனிக் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? nth ஹார்மோனிக். ஓகே, இது ஒரு கோல்டன் பாயிண்ட். எஸ், இது வந்துட்டு ஒரு கோல்டன் பாயிண்ட். n செக்மெண்ட்ஸில் ஆசிலேட் ஆகும்போது nth ஹார்மோனிக் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு nth ஓவர் டோன்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, nth ஓவர் டோன்னா n+1th ஹார்மோனிக். ஒரு நிமிஷம்டா. n+1th ஹார்மோனிக். ஓகே, நெக்ஸ்ட்டு n செக்மெண்ட்ஸ் அப்படின்னா there will be n antinodes. Okay, this is also they will ask in statements. அதனால தான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். n செக்மெண்ட்ஸ்னா n antinodes. n+1 segments will be equal to number of nodes. n nodes. சரியா? n+1 வந்துட்டு number of nodes. I mean n+1 segments வந்துட்டு number of nodesக்கு ஈக்குவலாக இருக்கும், n nodes. ஓகேவா? இது நான் சொல்ல வேண்டியது. இப்போ ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது. ஸ்ட்ரிங் இஸ் கட் இன்டு n pieces இல்லைனா 3 pieces. சே வித் ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி ஆஃப் n1 + n2 + n3. அதனோட ஒரிஜினல் ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, லெட் மீ ரைட் இட் ஹியர். எஸ், இஃப் a string is cut into 3 parts having frequency, fundamental frequency ன்னு எழுதிக்கோங்க, frequency n1 + n2 + n3. அதனோட ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி, அதாவது இஃப் அ ஸ்ட்ரிங்னு சொன்னல வித் ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி n எழுதிக்கோங்கடா. இஃப் அ ஸ்ட்ரிங் ஆஃப் ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி n இஸ் கட் இன்டு 3 பார்ட்ஸ் ஹேவிங் ஃப்ரீக்வன்சி n1 + n2 + n3, then 1/n equal to 1/n1 + 1/n2 + 1/n3. இது வந்துட்டு ஒரு ஸ்டாண்டர்டான ரிசல்ட்டாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸாக்டாக என்ன கான்செப்ட் என்ன ஏதுங்கிறது நம்ம பீட்டா சீரீஸில் பார்க்கலாம். எஸ், ஐ வில் அப்லோட் பீட்டா சீரீஸ். ஓகேவா? ஸோ யூ கைஸ் நீட் டு ரிமெம்பர் திஸ் ஒன். நெக்ஸ்ட்டு போவோம். இந்த இடத்துல ஸ்பேஸ் இருக்குது, நான் இந்த இடத்துல நடத்துகிறேன். ஓகே, பிகாஸ் இது ஏன் இப்படி நான் நடத்துகிறேன்னு தெரியல. வெயிட், இஃப் ஐ ஷிஃப்ட் லைக் திஸ் வாட் வில் ஹேப்பன் அப்படின்னு பார்ப்போம். போச்சுட்டா. ஒரே நிமிஷம் பசங்களா, இதை மட்டும் எடுத்து மேலே வச்சுட்டோம்னா யூ கேன் டீச் ஃப்ரீலி, ரைட்? உங்களுக்கும் படிக்கிறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். எஸ், நான் இதை இங்கே வச்சுட்டேன். ஓகேவா? இப்போது அடுத்த கான்செப்ட் போவோம். நெக்ஸ்ட் வி ஆர் மூவிங் டு டைனமிக்ஸ். ஐ மீன் தெர்மல் இதில் நம்ம வேவ்ஸை எப்படி பார்க்க முடியும் அப்படின்னு பார்ப்போம். தெர்மல் ஐ மீன் ஹீட்டோட வேவ்ஸ் வந்துட்டு எப்படி கனெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிறோம். ஃபேஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் ப்ரெஷர் ஆன்டினோட் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் நோடு. Pressure antinode and displacement node. Pressure antinode and displacement node is 5/2. pi/2 னா என்னப்பா? 180/2 90 degree. அதுதான் நான் இங்கே சொல்லணும்னு நினச்சேன். இஃப்
phase difference between pressure antinode and displacement node is 5/2 அப்படின்னா ப்ரெஷர் ஆன்டினோடில் இருக்கும்போது டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்துட்டு நோடில் இருக்கும், டிஸ்பிளேஸ்மெண்ட் நோடில் இருந்துச்சுன்னா ப்ரெஷர் வந்துட்டு ஆன்டினோடில் இருக்கும், வைஸ் வர்சாலையும் இருக்கும். ஓகே, டன். நெக்ஸ்ட் போவோம். வெலாசிட்டி ஆஃப் சவுண்டு. வெலாசிட்டி ஆஃப் சவுண்டு in any gas depends on density and elasticity டா பசங்களா. density and elasticity இல்லைனா modulus of elasticity ன்னு வச்சுக்கலாம். density and elasticity modulus. ஓகேவா, அப்படி ரிலேஷனில் இருக்கும். ஓகே, அது நம்ம ஒரு ஃபார்முலா வச்சு பார்ப்போம். எலாஸ்டிசிட்டி மாடுலஸ். அப்போ வெலாசிட்டி வில் பி ஈக்குவல் டு இ பை ரோ. சரியா, ரோவோட இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது. ஈங்கிறது எலாஸ்டிசிட்டி மாடுலஸ். இப்போ வெலாசிட்டி இன் கேஸ் ஆஃப் சாலிட்ஸ், வெலாசிட்டி சாலிட்ஸ்க்கு அதிகம். வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் வந்துட்டு சாலிட்ஸில் டிரான்ஸ்மிட் ஆகிறது அதிகம். விச் இஸ் கிரேட்டர் தேன் லிக்விட்ஸ். ஓகே, which is greater than கேஸில் டிரான்ஸ்மிட் ஆகிறத விட இந்த மூணுலேயும் இப்படி நம்ம ஒரு ரிலேஷனை மேக் பண்ணியிருக்கோம். ஓகேவா, தட் யூ கைஸ் நீட் டு ரிமெம்பர் ஹியர். வெலாசிட்டி இன் கேஸ் ஆஃப் சாலிட்ஸ் வில் பி கிரேட்டர் தென் வெலாசிட்டி இன் லிக்விட்ஸ் கிரேட்டர் தென் வெலாசிட்டி இன் கேஸ். அது வந்துட்டு சவுண்டுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் போவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி சாலிட்ஸ்க்கு அதிகம், அதை விட கொஞ்சம் கம்மி லிக்விடுக்கு, அதை விட கொஞ்சம் கம்மி கேஸுக்கு. ஸோ தட் யூ கைஸ் நீட் டு ரிமெம்பர். இப்போது நியூட்டன் எடுத்துக்கிட்டோன்னா நியூட்டன் செட் சவுண்டு ட்ராவல்ஸ் ஐசோதெர்மலினா சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் 0, டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரில் அவர் ட்ராவல் ஆகுது அப்படின்னு சொல்கிறாரு. பட் விச் வாஸ் இன்கரெக்ட். சரியா, இப்போது நம்ம லாப்லாஸே எல்லாம் கரெக்டு தான். லாப்லாஸ் செட் சவுண்டு ட்ராவல்ஸ் அடியாபேட்டிக்கலி. ஓகேவா, அப்படி அவர் சொன்னது தான் கரெக்டு. சரியா, திஸ் இஸ் ராங், திஸ் இஸ் கரெக்ட். அப்படி அவர் சொல்லும்போது அவரோட சவுண்டு எக்ஸ்பெரிமெண்ட்டாக அவர் கண்டுபிடிக்கும்போது 330 m/s வெலாசிட்டி ஆஃப் சவுண்டு. இஃப் யூ கைஸ் டூ நாட் ஹாவ் எனி ஐடியா அபவுட் த கொஷின், நீங்கள் இதுக்கு போகலாம். சரியா, அது ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க 330ன்னு. பட் 331, 332, 333 அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா யூ கைஸ் கேனாட் கோ. சரியா, அது இம்பார்ட்டண்ட்டு. நெக்ஸ்ட்டு இப்போது அவர் சொன்னபடி வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு காமா ஆர்டி பை எம்டா பசங்களா. இதுதான் நான் இங்கே சொல்லக்கூடிய ஒரு விஷயம். காமா வந்துட்டு உங்களுக்கே தெரியும். காமா வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். காமா இஸ் ஈக்குவல் டு 1 + 2/f. நம்ம தெர்மோடைனமிக்ஸில் பார்த்துருக்கோம். எஃப்ங்கிறது டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். ஓகே, டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். ஆருங்கிறது கேஸ் கான்ஸ்டன்ட் தட் யூ கைஸ் நோ, ரைட். எம்ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா மோலார் மாஸ் ஆஃப் கேஸ். ஓகே, மோலார் மாஸுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கிறதுனால V1/V2 = M2/M1 எழுதலாம். ஓகே, அதுவும் ரூட்டுக்குள்ளே எழுதணும், கண்டபடி எழுதிடாதீங்க. ஓகேவா, இது வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். தே கேன் கிவ் ஃபார் ஆக்சிஜன், தே கேன் கிவ் ஃபார் நைட்ரஜன் அண்ட் தே கேன் ஆஸ்க் வெலாசிட்டி ஆஃப் நைட்ரஜன். அப்படி கேட்க முடியும் மாற்றி கொடுத்து. ஓகேவா, டெம்பரேச்சர் டீங்கிறது டெம்பரேச்சர் தெரியும், டெம்பரேச்சர் கெல்வினில் எழுதணும். ஓகே, அதுவும் உங்களுக்கே தெரியும். எஸ், இப்போது velocity of sound moist airல அதிகமாக இருக்கும். சரியா, moist air greater than dry air because density in case of dry air will be higher. அதுதான் இந்த இடத்துல நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். நெக்ஸ்ட் ஆர்கன் பைப்பு. வேவ்ஸ் வந்துட்டு ரொம்ப பெரிய சாப்டரா, தட் ஐ நீட் டு எக்ஸ்பிளைன், ரைட். அதனால தான் இவ்வளோ பாயிண்ட் போயிட்டுருக்கு. ஆர்கன் பைப் அப்படின்னு பார்த்தா க்ளோஸ்ட் அண்ட் ஓப்பன் இருக்குது. க்ளோஸ்டு ஓப்பன். ஆர்கன் பைப் வெரி ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்ட். NEET 2023 கூட கேட்டிருக்காங்க. ஸோ கைண்ட்லி பே அட்டென்ஷன். ஈஸியாக சொல்லித்தரேன்.
open argon, close argon. Close argon na you guys remember carbon, open argon na you guys remember oxygen. Oxygen oda valency வந்துட்டு 2, carbon oda valency வந்துட்டு 4. That you guys need to remember. அப்போ நமக்கு frequency will be equal to V by 4L in case of closed organ tube. Frequency will be equal to V by 2L in case of open organ tube. Closed organ la only odd frequency, சரியா? open organ la both odd and even, all frequencies அது நம்ம சொல்லியே ஆகணும். இப்போ nth overtone will be equal to 2n plus 1 harmonic. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா because it is open closed organ, right? only odd frequency தான் வரணும். இங்கே nth overtone will be equal to n plus 1 harmonic. இப்போ ஒரு ஏர் காலம் பற்றி பார்ப்போம். அதுவும் நான் சொல்லணும், அதுவும் பிகாஸ் இம்பார்ட்டண்ட் இல்லை. எஸ், பீட்ஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பசங்களா, பீட் ஃப்ரீக்வன்சி F2 மைனஸ் F1. ஓகே, அது நீங்கள் இது பண்ணிக்கணும். இது செகண்டுக்கு வரும். இதே அவங்க மினிட்டுக்கு கேட்டாங்கன்னா மினிட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கோங்க, சரியா? இது பீட்ஸு. வெலாசிட்டி இன் ஏர் காலம், V is equal to 2 into F L2 minus L1, சரியா? இது ஒரு ஃபார்முலா that you guys need to remember. இங்கே வந்துட்டு இது 2016 கேட்டிருக்காங்க இந்த கொஷின். ஓகே, தட்ஸ் ஆல். இப்போ வேவ்ஸ் சாப்டர் முடிஞ்சிருச்சு. போயிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் கொஷின்ஸ் எல்லாம் இந்த ஃபார்முலா பார்த்துட்டு, சரியா? யூ வில் பி ஏபிள் டு சால்வ், சரியா? பை. தேங்க்யூ.